கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கும் தலைவர் 173 படத்தை முதல்ல சுந்தர் சி தான் இயக்குவார் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் சில காரணங்களால் அவர் படத்திலிருந்து வெளியேற அடுத்தடுத்ததாக யார் இயக்குவார் என்ற எதிர்பார்ப்பு தான் அனைவரிடமும் எழுந்திருக்கு. இந்நிலையில் ரஜினியின் இரண்டாவது மகள் சௌந்தர்யா இந்த படம் குறித்து சில விஷயங்களை ஓப்பனாக பேசியிருக்காரு. அதாவது ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் இந்திய சினிமாவின் தூண்களாக திகழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் 2 பேரும் சேர்ந்து ஏகப்பட்ட படங்களில் நடித்தாங்க. ஆனால் தொடர்ந்து சேர்ந்து நடித்தா 2 பேரின் வளர்ச்சியும் தடைபடும் என்ற கமலின் அட்வைஸ் கேட்டு 2 பேரும் இனி சேர்ந்து நடிப்பதில்லை என்று முடிவு செய்து தனித்தனியாக நடித்து தங்களுக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்கினாங்க. இத்தனை வருடங்கள் அவர்கள் சேர்ந்து படம் இயக்குவதற்கான முயற்சிகள் அவ்வப்போது நடந்தாலும் அது நிறைவேறவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வெளியானது. அதில் கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினிகாந்தின் தலைவர் 173 படம் உருவாகும் என குறிப்பிடப்பட்டு சுந்தர் சி படத்தை இயக்குவார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதனால் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் உச்சக்கட்ட மகிழ்ச்சி அடைந்தாங்க. அந்த படத்தின் முதற்கட்ட வேலைகளை சுந்தர் சி தொடங்கியிருந்த நிலையில் சில காரணங்களால் அந்த படத்திலிருந்து வெளியேறும் நிலைமை உருவானது. அதற்கு யூகங்களாக பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் சுந்தர் சொன்ன கதையில் கமலும் ரஜினியும் கொஞ்சம் மாற்றங்களை சொன்னதாகவும் அதை ஏற்க முடியாமல் தான் அவர் படத்திலிருந்து வெளியேறிவிட்டார் என்றும் ஒரு தகவலை ஆணித்தரமாக சொல்கிறார்கள் சினிமாவோட மூத்த பத்திரிகையாளர்கள். சுந்தரின் வெளியேற்றத்தை தொடர்ந்து இந்த படத்தை யார் இயக்குவார் என்பது தான் $1 மில்லியன் கேள்வியாக இருக்குது. சில வாரங்களுக்கு முன்பு வெளியான தகவலின்படி பார்க்கிங் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் சொன்ன கதை பிரித்து விட்டதாகவும் விரைவிலே அது குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்று சொல்லப்பட்டது. இந்நிலையில் இந்த படம் குறித்து ரஜினியின் இரண்டாவது மகள் சௌந்தர்யா பேசிய விஷயம் இப்போ ட்ரெண்ட் ஆயிருக்கு. செய்தியாளர்களிடம் பேசிய அவர், படையப்பா ரீரிலீஸை ஒட்டி உருவான ப்ரோமோ வீடியோவை நான் இயக்கினேன். அதுவே எனக்கு பெரிய பாக்கியம். கமல் தயாரிப்பில் ரஜினி நடக்கும் படம் உறுதி தான். நிறைய கதைகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். விரைவில் அறிவிப்பு வரும். அந்த படத்தை எனது அக்கா ஐஸ்வர்யா இயக்கவில்லை. அவர்தான் ஏற்கனவே அப்பாவை வைத்து லால் சலாம் படத்தை இயக்கிவிட்டாரே என்று கூறியிருந்தார். இதை கேட்ட உடனே தான் ரஜினிகாந்த் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களும் நிம்மதி அடைந்தாங்க. எப்பாடா, ஒரு வேளை இவர் இயக்கியிருந்தால் படம் என்ன ஆயிருக்கும், நல்ல வேளை ரஜினி தப்பிச்சிட்டார் என மீம்ஸுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து தலைவர் 173 படத்திற்கான கதைகளையும் கேட்டுக்கொண்டு வராங்களாம். கூடிய விரைவிலே இந்த படத்துக்கான இயக்குனர் யார் என்பது தெரிய வரும். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் இயக்குனராக போட்டால் நல்லாயிருக்கும்? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.